ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து நல்ல அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸான முட்டைகோஸ் கோலா உருண்டை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வெஜ் பால்ஸ் அல்லது கோலா உருண்டை தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதை வந்து முட்டைக்கோஸ் வச்சு தான் செஞ்சு காட்ட போகிறோம். வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம இந்த கோலா உருண்டை செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டீங்கன்னா டீ டைம் ஸ்நாக்ஸை நீங்கள் இது பண்ணலாம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப் போல் கோஸ் வந்து நல்லா பொடியாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. 4 துண்டு ப்ரெட்டு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கோஸ் வந்து எவ்வளோ பொடியாக இருக்குன்றது தெரியும். இதை வந்து நீங்கள் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மசிச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. இப்போது பொடியாக நறுக்குன பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூளியும் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கோங்க. நம்ம வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கோங்க. பிரெட்டு துண்டையும் இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு கலவை வந்து நல்லா கெட்டியாக உருண்டை பிடிக்கும்படி இருக்கணும். அதுக்கேற்றபடி நீங்கள் வந்து பிரெட் துண்டு கார்ன்ஃப்ளவர் அளவை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு மாவு நல்லா பக்குவமாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வந்து எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு உருண்டை மாதிரி போட்டு வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பிறகு உருண்டையெல்லாம் போட்டு நல்லா சிறு தீயில் வச்சு நல்லா செவக்க பொரிச்சே நம்ம எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் பொரிக்கக்கூடாது, அப்புறம் உள்ளே வேகாமல் இருக்கும். இந்த கோலா உருண்டை வந்து நம்ம டொமேட்டோ சாஸோடு நம்ம சேர்த்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்மளோட முட்டைகோஸ் கோலா உருண்டை சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இது வந்து ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.